Hi friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நாம chicken leg piece வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்து நாம சேர்த்த மசாலா கொஞ்சம் கூட உதிராத அளவுக்கு ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ண போறோங்க. இந்த leg piece ஃப்ரையை நாம சாப்பிடும்போது வெளிப்பக்கம் கொஞ்சம் மொறுமொறுப்பா உள்பக்கம் நல்ல சாஃப்ட்டா ஒரு சூப்பரான சுவையில ரொம்ப சுலபமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம செய்ய போற leg piece ஃப்ரைக்கு ஒரு 6 leg piece வாங்கி அதோட தோலை நீக்கிட்டு அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த 6 லெக் பீஸோட மொத்த வெயிட் 1 கிலோ இருக்குங்க. இந்த 1 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு தான் நாம் இப்போ மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம இதிலிருந்து ஒவ்வொரு லெக் பீஸாக எடுத்து அதோட கெட்டியான சதை பகுதியில் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி ஒரு கத்தியை வச்சு அங்கங்கே கிழிச்சு விட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்படி நமக்கு தோதா எப்படி வேணாலும் கிழிச்சு விடலாங்க. இப்படி கத்தியால் கிழிச்சு விடும்போது நாம் சேர்க்குற மசாலாக்கள் எல்லாமே அந்த எலும்போட மையப்பகுதி வரைக்கும் நல்லா ஊறி அருமையாக பாயில் ஆகி வருங்க. ஓகே, இதே போல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய 6 லெக் பீஸையும் நல்ல கத்தியால் கீறி விட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே கூடுதல் சுவைக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம் சேர்த்த மசாலாக்கள் எல்லாமே அந்த லெக் பீஸோட எல்லா பகுதியிலையும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. சரியாக ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நாம் இதை ஓப்பன் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி, மேலும் காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதோடு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா பெரட்டி விட்டு கலந்து விட்ட பிறகு ஃபைனலாக இதோட ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஓகே, இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாங்க. அந்த பாத்திரத்தில் நாம் போடக்கூடிய லெக் பீஸ் நல்லா மூழ்கி வைக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணலாங்க. நாம் சேர்த்த எண்ணெய் நல்லாவே சூடாகி வந்துருச்சுங்க. நாம் ஊற வச்ச சிக்கனும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒவ்வொரு பீஸாக எடுத்து அந்த எண்ணெயில் போட ஆரம்பிக்கலாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு அந்த எண்ணெயில் லெக் பீஸை போட்ட பிறகு உடனே பரட்டி விடாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒன்றா பரட்டி விடலாங்க. பாருங்கள், அந்த எண்ணெயில் மசாலா எதுவும் உதிராமல் எவ்வளோ அருமையாக பாயில் ஆகி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இதேமாரி பாயில் ஆன பிறகு அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் அடங்கி அந்த லெக் பீஸை நம்ம தூக்கி பார்க்கும்போது நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. இது தாங்க சரியான பக்குவம். இப்போ நாம் இதை எடுத்துடலாங்க. வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்கலாங்க. ஓகே, மேலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய லெக் பீஸையும் போட்டு இதே போல் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா லெக் பீஸுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோங்க. நல்லா சுவைமிக்க ஒரு சூப்பரான லெக் பீஸ் ஃப்ரையை நம்ம வீட்டில் ரொம்ப சுலபமாக தயார் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.